சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தமிழ் ஆர்வலர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் தாய்க்கும் என் முதல் கண் வணக்கங்களை சொல்லி, ஓரெழுத்து ஒரு மொழி என்ற தலைப்பின் கீழ் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற எழுத்து ஓ என்று சொல்லப்படுவது. இது சென்று தாங்குதல், மதகு மற்றும் வினா என்ற 3 பொருளில் வர்றதை நாம் பார்க்குறோம். இந்த சொல்லாடல் நம்பி ஆரூரர் தேவாரத்தில், அதாவது 7ஆம் திருமுறையில் எங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரே ஒரு இடம்தான் வருகின்றது. திரு ஓணகாந்தன் தளி என்ற திருப்பதிகத்தில் ஒரே ஒரு இடத்துல தான் இந்த பயன்பாடை பார்க்கின்றோம். அதாவது சென்று தாங்குதல் என்ற ஒரு பொருளில் இந்த சொல்லாடல் இருப்பதை பார்க்கின்றோம். அதாவது ஓவணம் மேல் எருதொன்றேறும் ஓணகாந்தன் தளியுளார்தாம் என்ற ஒரு சொல் வைக்கிறாரு. அதாவது சென்று தாங்க வல்ல எருது அப்படிங்கிற அந்த ஏற்றினை வாகனமாக உடையவன் ஓணகாந்தன் தளியில் உள்ளவன் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு இதில் வச்சு சொல்கிறத பார்க்குறோம். ஆக ஒரே ஒரு இடத்துல தான் இந்த சொல் நேரடியாக வருகின்றது. அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓலமிடுதல் என்ற பொருளில் வருகின்றது. ஆனால் அது ஓரெழுத்தாக வராமல் சேர்ந்தே வருகின்றது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 77வது பதிகமாக இருக்கக்கூடிய திரு ஐயாற்று பதிகத்தில் அடிகளோ அப்படின்ற ஒரு குறிப்பை வைக்கிறாரு. ஆனால் அது ஓலமிடுதல் என்ற பொருளில் வருது. அதுவும் ஒரு சொல் என்ற பொருளில் வரலை. ஆனால் இந்த இடத்துல அதை நினைவுக்கு கொண்டு வருகின்றார் என்று பதிவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த சொல்லாட்சியோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முத கடலே போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.